செவந்தி. சார் வாங்க சார். ஆமா, சிந்து எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுவும் பயப்படுற மாதிரிலாம் இல்ல, எல்லாம் ஸ்மூத்தா நடந்துருன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர் உள்ளதான் இருக்காங்க சார். இருந்தாலும் எனக்கு மனசு பதட்டமாவே இருக்கு. அச்சோ, பதட்டப்படாதீங்க. என் மருமகளுக்கும் பிறக்க போற பேர குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. ரொம்ப நல்லபடியா ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. செவந்தி, சிந்துக்கு வலி எப்ப வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார். உடனே நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க செவந்தி. என் மருமகளை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை விட ஒரு படி அதிகமாவே நீங்க பாத்துக்கிறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிந்து உங்க வீட்டு மருமகங்கிறது இப்பதானே சார். அவ எப்பவுமே எங்க வீட்டு பொண்ணுதான். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சகோதரியா நான் தானே சார் அவளை கவனிச்சு காப்பாத்தணும். அந்த கடமையை நான் சிந்துவுக்காக எப்பவும் பண்ணிக்கிட்டு இருப்பேன்.